மாசு கலி அறுத்து மக்கள் ஒருமித்தோடும் வருவோம் அரசாலை என்று சொன்ன ஆதி மூலப்பரம்பொருள் மக்களுடைய மனமாசெல்லாம் அறுத்து களைந்து நீக்கி துஷ்டர்களை விலக்கி அன்பு மக்களை ஆட்கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையிலே என் அன்பான சிவபதி திருக்குடும்ப அன்பு மக்களே, கலியென்றால் எதிர்வே கணையாடி வேண்டாமே, வலி மாயை என்ன மாய் மாறும் என்பதை சொன்ன ஐயா, அந்த வலி மாய என்ன மாய்மானத்தில் சிக்கி தவிக்கின்ற ஜீவர்களை அந்த தீய எண்ணத்திலிருந்து விலக்கி காத்து அருள்பாலித்து அமர்ந்திருக்கின்ற இந்த இனிய வேளையிலே ஐயாவுடைய அன்பு செல்வங்களை இல்லை என்று வந்த மக்களுக்கு, நொம்பரப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்த மக்களுக்கு நோய் நொடி நொம்பரங்கள் அனைத்தையும் நீக்கி இன்று முதல் மக்கா உங்களுக்கெல்லாம் ஏக வியாழன் என்று சொன்ன ஐயா, இந்த சனத்தில் இருந்து அன்பு மக்களாய் உங்களுடைய நோய் பிடி நொம்பரங்கள் அனைத்தையும் தீர்த்து மன செஞ்சல்களை மாற்றி தர்மத்திற்கு இறங்கி என் தர்ம புண்ணியவான் உங்களுக்கெல்லாம் நல்வாழ்வு அருளுகின்ற நிலை இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடியவர்கள். இதற்கு முன்பிருந்த கஷ்டங்கள் காரியங்கள் அனைத்தும் இந்த 8ஆம் நாள் கரிவேட்டையிலே கலந்து கொண்ட அன்பு மக்களுடைய மனமாசுகளை எல்லாம் நீக்கி நோய் பிடி நம்பரங்களை நீக்கி தீய மாய வலி மாய கிரக கோட் கிரகங்களுடைய செயல்பாட்டை எல்லாம் தவிர்த்து ஐயாவுடைய அருளாட்சியார் நீங்கள் எல்லாம் பரிசுத்தமான நிலையிலே ஐயாவுடைய பிள்ளைகளாகிய புது குறைவு எடுத்திருக்கின்ற ஒரு நிலை இல்லை. ஐயா உங்களுக்கெல்லாம் அருளி இருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. ஏனென்றால் இறைவன் உரைத்தபடி மாசு கலி அறுத்து மக்கள் ஒருமித்தவுடன் வருவோம் அரசால் என்று பேசுகிறது. அந்த வலி மாயை என்ன மாய்மானத்தில் சிக்காமல் இருக்கின்ற மக்களை இறைவனுடைய தொடர்புகள் தவிர வேறு எதுவும் இப்படி கூட்டி வைக்க முடியாது. கண்டதே காட்சி கொண்டதே போலம் என்று அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்விக ஆசாபாசத்தை சிக்கொள்ளுகின்ற மக்கள் இன்றைக்கு நள்ளிரவு தாண்டி மணி 2:30 ஆகிவிட்ட நிலையிலும் எம்பெருமானுடைய திருவருள் வேண்டி ஐயாவுடைய அருள் வேண்டி காத்திருக்கும் மக்களை எல்லாம் அவர்கள் ஐயா கைவிடாமல் தர்மத்திற்கு இறங்கி உங்களுடைய அபிலாஷைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஐயா தர்மத்திற்கு இறங்கி நீங்கள் நினைத்தவாறு நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியான எண்ணத்தின் வெளிப்பாட்டின் மூலம் இந்த 8ஆம் திருவிழா கரிவேட்டை நிகழ்ந்திருக்கிறது. கரிவேட்டை என்பது நம்முடைய மனதில் இருக்கின்ற தீயமாய மாசு எண்ணங்களை மாற்றி தீயவர்களோடு கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சில தீயவர்களுடைய நட்பு இதற்கு முன்னாலே அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமலே இருந்திருந்தாலும் ஐயா அதை இன்று அறுத்து, ஏன்னா நல்ல நிறைவுக்கு நாளத்திலே ஆனாலும் பொருளாது வராது புவி மீது காத்து நிற்பேன் சொல்கிறார். நல்ல நிறைவு ஒரு திருவிழா நடக்குது, அது நல்ல நினைவு இருக்கணும், திருவிழா சிறப்பாக செம்மையாக நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஐயா பேராக தர்மத்தை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். தர்மத்தை செய்து தளத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களை எண்ணம் போகிறேன். அவர் 1000 பேர் 500 பேர் 5000 பேர் 10,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர், அது வந்து தர்மம். வெறுதையை சுத்தியா சரியான காசு பணம் தந்தவர்கள் உண்டான விரைவாக வேண்டி தர்மம் நடத்தியது என்று மனம் உணர்ந்து சில அன்பு மக்கள் அங்கே இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். சில அன்பு மக்கள் எங்க வீட்டு தர்மத்து வாங்கையா 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 வாங்கைன்னு 10 நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தர்மத்தை அன்போட கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதுதான் மிக சிறப்பு.
நான் தர்மமும் செய்ய மாட்டேன், செய்யணும்னு செய்ய விட மாட்டேன், தர்மமும் வாங்கி தர மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், செய்யறவனே செய்ய விட மாட்டேன். அப்படி ஒரு சாரா இருக்கேன். சில தர்மத்துக்கே போகாத, நீ ஏன் தர்மத்துக்கு போகாத? அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நடந்தது. நம்ம கூட தர்மத்துக்கு வந்த அன்பு மக்கள்லாம் நேரடியாக ஒரு 4 மணி நேரம் அதை அனுபவிச்சாங்க. அட்வைஸ்ங்கிறதுனால தர்மத்துக்கு போகாதீங்க, தர்மத்துக்கு போகாதீங்க, தர்மத்துக்கு போகாதீங்க. ஐயா சொல்றாரு, தர்மம் தான் வாழும் சக்கரங்கள் இல்லைன்னு சொல்லுறாரு. தர்மம் போகாத, தர்மம் தரமாட்டோம், தரவே தரவிட மாட்டோம். அப்படிங்கிறது ஒரு 4 மணி நேரம் எனக்கு எங்களுக்கு கிளாஸ் என்னோட தர்மத்துக்கு வந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சத்துருவோடும் சார்ந்த முறை என்று சொன்ன ஐயா அப்படிப்பட்ட அதையும் 4 மணி நேரம் பொறுமையாக கேட்டு தர்மத்தின் சிறப்பாக ஐயா சொல்லுது. தர்மம் தான் வாழும் சக்கரங்கள் இருந்து தர்மம் செய்ய மக்கள்கிட்ட இறைவனை கையேந்தி நிற்கின்ற நிலையை நம்ம பார்க்கணும். இதுல மகாபாரதத்துல கர்ணனுக்கு கதிமோட்சம் கொடுக்கும்போது கர்ணனுடைய மரணம் வந்து அவரை தடைய முடியாமல் அவரை தவித்து ஏங்கி தவித்து நிற்கிறது. இறைவனே கையேந்தி நிற்கின்றார். வேடம் தனி ஒரு மனிதத்தை கையேந்தி நிற்கிறார். காரணம் என்ன? கர்மன்படி அவனுடைய உயிரை இறைவனாக கூட என்ன செய்ய முடியல, அவன் உடல்ல இருந்து பிரிக்க முடியல. அவன் செய்த தர்மம், கர்ணன் செய்த தர்மம் கர்ணனுடைய உயிரை காத்து நிற்கிறது. கணவர் மாத்மா என்ன செய்யறாரு? இந்த பாரத போர்ல கர்ணனுடைய கதைக்கே முடிக்கணும். அவன் செய்த தர்மம் அவனுடைய உயிரை அவனிடம் பிரிக்க முடியாம அவள் அரணா இருக்கு என்று சொல்லி கர்ணன் செய்த தர்மத்தின் பலனை யாசித்து இறைவனை பிச்சை எடுத்த காரணம் உண்டு மகாபாரதத்துல. ஐயோட பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? தர்மத்தரவான்களாக இருக்க வேண்டும். தன்னளவு வந்தாலும் தனக்கு தன்னளவுனா தனக்கு போய் தானம் தர சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சி தானம் அப்படின்னு அது அர்த்தம் என்ன? தனக்கு மிஞ்சி நமக்கு ஒரு 15 கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கு கூட ஒரு 1000 ரூபாய் தரணும் அப்படின்னு அர்த்தம். தனக்கு மிஞ்சி தானம், தனக்கு மிஞ்சி தானம். பிறந்தோம், வளர்ந்தோம், 1000 சம்பாதிச்சோம், லட்சம் சம்பாதிச்சோம், கோடி சம்பாதிச்சோம், காங்கிரஸ் கட்டியாச்சு, உள்ள குட்டி பத்து பெரிய இருக்கோம். இதெல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சு மாசம் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா அந்த காங்கிரஸ்ல வரணும் வந்து அந்த காங்கிரஸ் 5 லட்சம் ரூபா வரணும் வந்து இதை வந்து பத்து பேசி கொள்வது அதுக்கு 10 ரூபா தானம் கொடுக்குறது ஒண்ணுமே முடியாது. எதுவும் நம்ம கூட வராது. 40 காங்கிரஸ் கட்டி வாடகை கொடுத்தாலும் செல்வமாக இருந்துச்சுன்னா அவருக்கு ரீசர்வ் வச்சு வாடகை தான் பண்ணும். இதுதான் வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை. தனக்கு மிஞ்சியது தானம் என்று சொல்றது. நீ வாழ்ந்த காலத்துல நீ எந்தெந்த தர்மம், எந்தெந்த கோயிலுக்கு, எந்த படிக்கக்கூடிய மக்களுக்கு, பக்கத்துக்காரருக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்கு நீ செய்த தர்மம் மட்டும்தான் மிஞ்சும். அதுதான் தனக்கு மிஞ்சிய தானம் என்று சொல்ல. தனக்கு மிஞ்சியது அவ்வளவுதான். நம்ம இறந்து போகும்போது நமக்கு மிஞ்சி நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம செய்த தர்மம் தான் நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு காங்கிரஸ் சொல்லி கொடுத்தோம். எத்தனை பேரை நீங்க உங்க அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. கோடி சம்பாதிச்சவங்க கூட உடம்பு முடியலன்னா கைத்தறதுக்கு வெளியே போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கெட்ட வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது. ஹார்க்கு வெளியே போட்டுக்கு முக்கில் ஒரு வாரத்தில் பழைய கட்டப்பட்டு அதை துணியை கட்டி போட்டதுல கண்ணார பார்க்கணும். நமக்கு இந்த சொத்து தொகை தேவையாமா? இப்படி பிள்ளைகளை பெறணுமா? இப்படி பிள்ளைகளோடு தொடர்ந்து நம்ம அப்படியே தெருவாரத்தில் கிடக்கணுமா? தர்மம் செய்யுங்க. ஐயா உங்களுக்கு நல்ல மனத்தோட நல்ல முயற்சி வாழ்வுக்கு முன் அறிவித்து எடுத்துக்கிறார். மக்களே நீ செய்த தர்மத்தின் பலன் உனக்கு தர்ம யுகத்தில் உனக்கு என்ன செய்திருக்கு? இடம் புண்ணியாச்சு. சந்தோஷமா ஐயா எப்படி தேவையில்லை போனாரோ அப்படி தேர் கொண்டு நம்மளை அழைத்து கொண்டு போயிடுவார் வெங்கடேசன். தர்மம் செய்யணும். தர்மம் செய்ததை தடுக்க கூடாது. ஒருத்தர் தர்மம் செய்யறாங்கன்னா அங்கே கொடுக்காது. அப்படியெல்லாம் இருக்கும். நல்லவெல்லாம் இருக்காங்க. நம்ம அனுபவம் நிறைய பார்க்கணும்.
நம்ம மக்கள் நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் சிலர் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கணும். ஏன்னா முன்குரோனை உதிரமதால் உதித்து வந்த குரல்களெல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக தானே பத்தி வரம் பண்ணுவோம்னு ஐயா இருக்கிறாரு. ஏழை திருமணத்தில் அம்மம்மார் கையை பிடிச்சிட்டு பதி சுற்றி வர்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து உலகத்தை சுற்றி இந்த ரவி வாழ்வு இருக்கும்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் கண்முன்னாலே பார்ப்போம். மாபாவி பொழுகின்ற வாய்த்து திரு முத்திரி அவருக்கு வாய்ச்சியாய் தொன்ற கண்ணியின் சிவனையன் ஐயா சொல்றாரு. அவங்க மட்டும் தான் ஐயா பிள்ளை, நம்ம கூட தான் நம்ம தக்கதேசி, நம்ம சுந்தராடி, நம்ம ஐயாவோட பிள்ளைகள் எது நம்ம நினைச்சு அவங்களோட நெருங்கி பழகும்போது தான் தெரியும் அவங்களுடைய குணம், அவங்களோட நடவடிக்கை, அவங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன. ஐயா சொல்றாரு, பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. பார்க்க சாதாரண இருப்பாங்க, சில பரம சென்றாளர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண இருப்பாங்க. உங்களை மாதிரி இந்த மாதிரி கோவப்பட மாட்டாங்க. யாரும் சொன்னால் உடனே மறுத்து பேச மாட்டாங்க. மறுத்து பேசினா தான் நம்ம ஆகாதவன் கருது. ஐயா சொன்ன மாதிரி நான் பாதி பொல்லாதவன் நாட்டுக்கு ஒருவருக்கும் ஆகாது. 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல இவர் ஆகும் ஆகாதுன்னு கேட்டு ஓட்டு போட சொன்னாச்சுன்னா 1000 ஓட்டு 10,999 இவன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஐயா பிள்ளைகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு புரிஞ்சிச்சு நம்ம யாருங்கிறது யாருக்கு தெரியலையோ வெங்கடசாமி தெரியும். அதனால தான் என்ன செய்யறாரு, அந்த முதலாளி ஏதாவது நல்ல வேலைக்காரன் ஜெயிக்கிட்டா உதாரணம் அப்படின்னு பெயர் போட்டு வச்சுக்கிறார் இல்லையா. அப்படி நீங்களாம் ஐயாவுக்கு வந்த பிள்ளைகளா இருக்கும். ஐயாவுடைய மக்கள் யாருக்கு வந்த பிள்ளைகளா இருக்கும். கல்விச பாலியலுக்கு வாழணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு வந்த பிள்ளைகளா, அவருக்கு வந்த வாழ்க்கை வாழணும். ஐயாவுக்கு நியமிச்ச உள்ளும்பா இருக்கு, அதை சுத்தானம்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சுத்தானம்னு சொல்லுவாங்க. நம்ம ஐயாவுக்கு உள்ளும்பா நியமிக்கிறது யாருக்கு? ஐயாவுடைய பிரசாதம், ஐயாவுடைய எளிமம். வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம இந்த நிகழ்வு நடத்துறோம். ஐயா அவரோட அன்பு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் ஐயா அவருடைய சுத்தானம் சொல்ற அந்த பரிசுத்தமான அமிர்தத்திற்கு ஒப்பான அன்னம் எல்லாருக்கும் வழங்கப்படும். இறைய ஒழுங்கு மாட்டிடாதீங்க. போதிச்சுட்டு ஐயாட்ட கேட்டு அப்புறம் அதை நம்பிக்கணும். சரியாண்ணா? எல்லாருக்கும் அப்படியே அந்த குமாருக்குலாம் அந்த அனுபவம் கிடைச்சது. ஒரு 4 மணி நேரம் காலையில் 2 காலையில் ரத்தம் இருந்துச்சு. அவ்வளோ அட்வைஸ். ஐயா என்ன சொல்றாரு? ஐயா சொல்றது கேட்கணுமா மனிதர்கள் சொல்றது கேட்கணுமா? அவரு பிச்சை எடுக்காதான் சொல்றாங்க. இங்க மட்டும் இல்லை, எங்கேயும் போகாதான்னு சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, சரியான காசு தந்தவரை உண்டான வேண்டிய தர்மம் பிறவே நடத்தி பிச்சைக்கு போற அகம் மன்னன் சித்தம் புத்தி அகங்காரம் தான் இருந்துச்சுதான் கடுகு வரும். கையெழுத்து ஒன்று பிச்சை நாயகத்தான் சேர்ந்தா தான் நமக்கு நல்ல புத்தி வரும். இல்லைன்னா நான் யார் தெரியும் திருமணம் எடுத்துட்டு எழுதி மாற்றிட்டு அதே மாதிரி. ஏன்னா நம்ம ரத்தத்துல இருக்கு, நம்ம நாராயண பிள்ளைகள், நம்ம கூலிக்காரர் மக்கள் இல்லை. ஓடி வரிசை இருக்கணும். எந்த மக்களும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே யாருக்கையும் போய் கையெழுத்தாம இந்த திருவிழாவை சிறப்பா செம்மையா நடத்த முடியும். உண்மையா எந்த மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னு எடுக்க தகுதியில்லாத ஆள் யாராவது இருக்கீங்களா? ஐயா வேற சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு வேணும்னா உடனே இருந்த இடத்துல பண்ணிடலாம். நம்ம தாய்மொழிலாம் புதுதாக கடத்தல் போடணும் செய்யலாம். ஒரு சேர்ந்து கடத்தி சேர 3 லட்சம் ரூபாய் இருக்கும். ஐயாவுக்கு தகுந்த அப்படி செஞ்சிருவாங்க. ஆனா இப்ப போராட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, உன் மக்கள் இருக்காங்களா அவங்க கேட்க இருந்துச்சு, ஏன் யாரும் கேட்கற அப்படி சொல்றாங்க. இது உண்மை. உனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, ஐயாவுக்கு ஒரு மக்கள் இருக்கானா இல்லையா? எதுக்காக ஏற்ற பிச்சைக்கு அந்த மக்கள்கிட்ட வாங்கி வரவங்களுக்கு பிச்சை கொடுது தருணத்தை பட்டு எங்கிட்ட இருக்கிற
நியாயமான கேள்வி தானே இல்லையா? நம்ம ஐயாவுக்கு திருவிழா எடுக்கிறதுக்கு நம்ம தானே கர்மம் கொடுக்கணும். உண்டா இல்லையா? நம்ம யார் கர்மம் எடுக்கிறோம், யார் பிச்சைக்கு போறோம், அந்த நேரத்தில் ஐயாவை பற்றிய செய்திகள், ஐயாவை பற்றிய நிகழ்வுகள், ஐயாவை பற்றிய உண்மைகள், அகிலத்தை பற்றி அறநூலை பற்றி பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு. பெரியாருக்கு உபதேசம் செப்பீது என்பவர்கள் பேசுகிறது. ஐயாவை பற்றியும் அகிலத்தை பற்றியும் அறநூலை பற்றியும் ஐயாவுடைய வரியை பற்றியும் மாயாதி சொல்லி மறு சொருப்பம் எடுத்து வந்த வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் நம்ம மெயினா நினைச்சிடறோம், நடந்து போறோம். நம்மளோட ஒண்ணு இல்லாத கூலிக்காரன் பிள்ளை இல்லையா, ஓடி வரிசை பெற்ற அந்த மகாவிஷ்ணுடைய விருதுரை செல்வம் ஒரு நிமிஷத்துல இருக்கிற இடத்துல ஒரு தடவை ஒவ்வொரு பேரும் கொடுக்கணும். திருவிழா நடத்துறதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும். 20 ஒரே அளவுல 20 லட்சம் கொடுத்துருவீங்க. நடக்கும் வருங்காலங்களில் அப்படிதான் நடக்கணும்னு ஐயா நிச்சயத்திருக்காரு என்னவோ. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த வருஷத்துல. அதனால மக்கள்லாம் மனசு நல்லா தெளிவாக இருந்திருக்கு. நம்முடைய காசை எடுத்து போட்டு நம்ம தரம் கொடுத்தாதான் நமக்கு சிறப்பு. ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு எனக்கு இனிமன் தரையான்னு வேலையை பண்ணிட்டு சண்டைக்குள்ள வந்துட்டு அது கூட கொடுக்காம எனக்கு ஆப்பிள் கொண்டா ஆரஞ்சு பழத்தை கொண்டாந்து சண்டை போடுறாங்க. ஒரு உள்ள நம்ம அனுபவத்தை பார்த்தோம்ல, அங்கே போனால் அதை கொடுக்குறாங்க, இங்கே போனால் இது கொடுக்குறாங்க, இல்லையா எதுவும் தரல. எப்போ ஐயாவுக்கு அந்த மக்கள் கொடுக்குறது சொல்ல பாதி எடுத்து பாதி அவங்களுக்கு இலவமாக கொடுக்கலாம். அந்த மீதி இருக்கிறத கொடுத்தா ஐயா பிச்சை விட சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம இருக்குதா செஞ்சா திருவிழா நடத்துறாங்களே. ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு திருப்பணியுமே அப்படிதான் இருக்கு. பிச்சை எடுத்து தான் பிச்சை கொடுக்க வைக்கிறாரு, பிச்சை எடுத்து தான் திருப்பணி நடத்துறாரு. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு திருப்பணி நடக்கிறாங்களோ, ஒரு பைசா கையில் இல்லாமல் தான் திருப்பணி ஐயாவோட செயலால் ஆரம்பிக்கப்படுகிறது. பெரும் அதிசயமாக பூரணமாக்கி தரப்படுது. இதை நம்ம வாழ்வில் ஒவ்வொரு அனுபவமும் இந்த சிவபதியில் அனுபவிச்சிருக்கோம். ஆகவே இந்த தர்மம் சிறக்க வேண்டும் என்றால் வரும் காலங்களிலே நல்லா புரிஞ்சுடுங்க மக்களே. ஐயாவுக்கு திருவிழா, நம்ம ஐயாவுக்கு நம்ம திருவிழா எடுக்கணும், தர்மம் நடத்தணும்னா எங்க இருக்கணும்? ஐயா பிள்ளை நம்ம கையில காசு, நம்ம உழைப்புல நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும், 10,000 ரூபாய் கொடுக்கணும். நீ 10,000 ரூபாய் கூட ஐயா அடுத்த 10 லட்சம் ஆகிட்டு வர்றது, அது சந்தேகம் வேண்டாம். தர்மம் தான் வாழி, சக்கரங்கள் இல்லை பண்ணது. இந்த யுகத்துல நம்ம பிழைக்கிறதுக்கு வழிபார்த்து என்ன சொன்னாரு? பிழைக்கிறதுக்கு வழிபார்த்து என்ன சொன்னாரு? யாரும் சொன்னாரா? பிழைப்பதற்கு வழிபார்த்து பிறத்தை தவம் செய்யணும், பிறத்தை தவம் செய்யணும். தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்க மக்கள். என்ன செய்யலாம்? தர்மத்தை செய்யணும், தவத்தை பெருக்கணும். தர்மம் செய்யறதுக்கு சிவபதியில் ஐயா இந்த பக்கம் அந்த முறை எடுத்துருக்காரு, வித்யானந்தத்தை ஒழிக்கிறாரு. இந்த பக்கம் தவத்தை பெருக்கிறாரு. ஐயம்பத்து ஐயாவில முதல் தியானம் தந்திருக்காரு ஐயா. நல்லா புரிஞ்சுடுங்க. சில மக்கள் பேசுறாங்க கொடுத்துட்டு தின்னு எடுத்து அதை படிச்சிருக்கான் அப்படின்னு. அப்படி இல்லை மக்களே. ஐயாவுடைய திருவிழா இல்லாம இங்க ஒரு துருக்கம் கூட அசைக்க யாராலையும் முடியாது. ஐயாவுடைய திருவிழா இல்லாம ஒரு துரும்பு கூட அசையாது சிவபதி திருவிழா. எல்லாருக்கும் சரி. இன்னைக்கு செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்குரிய பொழுது என்று சொன்னால் மண்டபத்தில் இருந்தாலும் நம்ம சிந்தைக்கும் செயலுக்கும் தக்க நல்ல விஷயங்களையும் கேட்கிறோம். ஐயாவின் பேரால இன்னைக்கு சுத்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐயாவுடைய அருள் பிரசாதம், ஐயாவுடைய இனிமம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது அமிர்தத்துக்கு ஒப்பானது. அந்த நினைவோடு ஐயாவின் பேரால் மக்கள் அன்னத்தை அறிந்த ஐயாவுடைய திருப்பாதம் எல்லாம் அன்போடு கேட்கிறோடு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இனி வரும் காலங்களிலே திருப்பணி நடக்க வேண்டும் என்றாலும், திருவிழா நடக்க வேண்டும் என்றாலும், அன்னதர்மம் நடக்க வேண்டும் என்றாலும் ஐயாவுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் ஊந்து கொடுக்கின்ற அந்த தர்ம காசு தான் இனி அந்த திருவிழா நடக்கும், அந்த திருப்பணி நடக்கும், அந்த அன்னதர்மம் நடக்கும்.
அந்த தர்மத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரும் தயாராகிப்படுது. யாருக்கும் சென்று கையெழுத்தி நீ பிச்சை கொடுக்கணும் தர்மம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் கூட்டம், உன் மக்கள், உன்னுடைய ஐயாவுடைய மக்கள் சொல்றீங்களா, அவங்களே நீங்களே வாங்கிங்களே செய்யுங்க. யார் எங்கிட்ட கேட்குறீங்க? இந்த வேலையை வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் தானே தர்மம் ஆர்டர் பண்ண என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். அப்போ அவங்க சொல்றதை வச்சு பார்த்து என்ன செய்யணும்? அவங்க தர்மம் செய்ய மாட்டாங்க. அவங்க தர்ம வாழ்க்கை கூட போட்டு வர மாட்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் தர்மத்தை செய்யணும். தர்ம வாழ்க்கை ஐயா தர்மம் அவங்க போட்டு போகுது என்று சொல்லி வரும் காலங்களிலே மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சிவபதியில் நடக்கின்ற தர்மங்கள், அன்பு மக்களே, ஐயாவின் பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்கின்ற தர்ம காசில் தான் இனி அந்த திருவிழாக்கள் நடக்கும். நீங்கள் கொடுக்கின்ற அந்த தர்ம காசில் தான் திருப்பணிகள் நடக்கும். நீங்கள் கொடுக்கின்ற தர்ம காசில் தான் அந்த தர்மமும் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்க காசுல தான் நம்ம தர்மத்தை செய்து சிறப்பை அடையணும். இதை ஒவ்வொரு ஆணவ மக்களும் பெண்ணான மக்களும் குழந்தைகளும் பசுமரத்து ஆடி போல உங்களுக்கு இருதய காரணங்கள் அறைந்து கொடுக்குது. வரும் காலங்களிலே தர்மம் தர்மமாக நடக்க வேண்டும் என்றால் தர்ம புண்ணியமாற்றத்தை உங்களால் மட்டும்தான் நடத்த முடியும். நடத்துவதை என்று சொல்லி ஐயாவுடைய பேராலே ஐயாவுடைய சுத்தானம் என்று சொல்லப்படுகிற ஐயாவுடைய அமிர்தத்திற்கு ஒப்பான அமிர்தம் உங்களுக்கு பரிகாரப்பட்டிருக்கிறது. ஐயாவின் பெயரால் நல்ல நினைவுக்கு ஆழத்தில் யானாலும் சொல்லாது வராது புவி மீது காத்து நிற்போம் என்று சொன்ன வைகுண்ட பரம்பொருளின் வரலாற்றை மனதில் ஏற்று ஐயாவின் பிள்ளைகள் நன்றி மறவாமல் நான் பெரிதெறிந்து எண்ணாமல் அஞ்சின பேரை அகற்ற நினையாதது ஆபத்தை காத்து அகல அண்டாமல் பேர் அன்பு ஒன்றே பெரும் பேர் பெற்ற சொத்தாக நினைத்து ஐயாவை பணிந்து அன்போடு உங்களை உணவு வேண்டிக் கொள்கிறேன். ஐயா அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்றைக்கு 8ஆம் திருவிழா நிறைவேற்றி நாளைக்கு 9, நாளை மறுநாள் 10ஆம் திருவிழா. சூரிய உதயம் அஸ்தமனம் தான் நடக்கும். நான் சரியாக சொல்றேன்னா புரிந்துதான் உட்காந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம். நம்ம இங்கிலீஷ்காரங்க சந்திரன தம்பி ஜெயிச்சிருக்கு. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதுதான் ஜாதகம். என்ற நிலையிலே 10ஆம் திருவிழா இந்திர வாகனத்திற்கு நம்முடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் சந்தன குடம் இருப்பாங்க. சந்தன குடத்திற்கு உங்களுடைய பெயரை நீங்கள் இங்கே சகோதரி சுமதி இருக்கிறார்கள், ஜெயசூரி இருக்கிறார்கள். அவருடைய ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டு